ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மகிதாஸ் டீ சேனல். ரொம்ப நாளாக வீடியோ போடலை. காரணம் என்ன அப்படின்னாக்கா, பாட்டிக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு. அதே மாதிரி பாப்பாவுக்கும் உடம்பு சரியில்லை. டியூஸ்டே மார்னிங் பாத்திரம் இருந்தது, அது எல்லாத்தையும் வாஷ் பண்ணேன். அதுக்கப்புறம் வெளியில் துணி கொஞ்சம் இருந்தது, அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சோஃபாவில் போட்டு மடித்து வச்சேன். சைட் பை சைடு என்ன பண்ணேன் அப்படின்னா, அழுக்கு துணி இருந்தது, அதை எல்லாத்தையும் வாஷிங் மிஷினில் போட்டேன். இன்றைக்கி நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, தண்டுக்கீரை பொரியல் பண்ணேன். நேற்று ஒரு ஆண்டி எடுத்து கொடுத்தாங்க. ரொம்ப நாள் கழித்து கீரை பொரியல் பண்ணேன். எப்படி தண்டுக்கீரை பொரியல் பண்ணலாம் அப்படின்னாக்கா, ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு 1 டேபிள் ஸ்பூன் போடணும். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா, உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் போடணும். உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்ச பிறகு காஞ்ச மிளகாய் 4 இல்லைன்னா 5 உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அது போட்ட பிறகு வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கணும். நல்லா பொன்னிறமாக வதக்கணும். வதக்கின பிறகு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கணும். வதக்கின பிறகு கீரையை நல்லா அலசிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அந்த கீரையை அந்த கடாயில் போடணும். கீரையை நல்லா வேக வைக்கக்கூடாது, கொஞ்சமாக வேக வச்ச பிறகு கடைசியில் தேங்காய் போட்டு இறக்கிடணும். டியூஸ்டேவே ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். கால்ஃபால் 250 எழுதி கொடுத்தாங்க. பட் அது ஊற்றி கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. பட் ஆனால் நாங்கள் மெஃப்டால் ஊற்றின பிறகு தான் அது கொஞ்சம் பரவாயில்லன்னு தோணுச்சு. அப்புறம் வெட்னஸ்டே மார்னிங் ஃபுல்லாக வாமிட்டு 6 டைம்ஸ் வாமிட் பண்ணிட்டா 4 to 6 o'clock மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு வெட்னஸ்டே மார்னிங் போனோம். மார்னிங் போனதில் குழந்தைக்கு ஸ்டொமக்கில் ஏதோ இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆகிட்டு இருக்குது. சாப்பிட்டது ஒத்துக்காமல் ஏதோ இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆகிட்டு இருக்குது சொன்னாங்க. அப்புறம் எமிசெட் ட்ராப்ஸ் எழுதி கொடுத்தாங்க. ஒரு சில மெடிசன்ஸ்லாம் எழுதி கொடுத்தாங்க. எழுதி கொடுத்தன பிறகு கொஞ்சம் ஊற்றின பிறகு மருந்து ஊற்றின பிறகு சரியாயிடுச்சு. அன்றைக்கி நான் என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா, ரைஸ் பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு கஞ்சி மாதிரி பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ரசம் வச்சேன். நீங்கள் யாராச்சும் எலக்ட்ரானிசிட்டி ஃபேஸ் 1 ஆர் ஃபேஸ் 2ல் இருக்கீங்க, நியரில் யாராவது இருக்கீங்க அப்படின்னா ஸ்ப்ரிங் லீஃப் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்க. அங்கே குழந்தைங்களுக்கு நல்லா பார்க்குறாங்க ட்ரீட்மெண்ட்டு. நான் என்னோடய குழந்தைக்கு எப்போவுமே சின்ன வயசுலேருந்தே நான் எங்கே பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா, ஸ்ப்ரிங் லீஃபில் அனுராதா மேம் கிட்டே பார்த்துட்ருக்கேன். மார்னிங் அனுராதா மேம் வருவாங்க, ஈவினிங் டைமில் ஆண்டோனி சார் வருவாங்க. நல்லா பார்க்குறாங்க குழந்தைங்களுக்கு. நீங்களும் போயிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. தேர்ஸ்டே மார்னிங் தக்காளி தொக்கு மாதிரி பண்ணேன். அதை ரைஸ் மாதிரி பண்ணி விட்டுட்டேன், பரட்டி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பாப்பா வாமிட் பண்ணதுனால அதை கொஞ்சம் துணி எல்லாத்தையும் வாஷிங் மிஷினில் போட்டு ட்ரை பண்ணி வெளியில் எடுத்துட்டேன். அதே மாதிரி பாத்ரூம் ஃபுல்லாக க்ளீன் இல்லாமல் இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் வாஷ் பேஷனும் கொஞ்சம் க்ளீன் இல்லாமல் இருந்தது. ஸோ ஸ்மெல் வர மாதிரி இருந்ததுனால கொஞ்சம் என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா, பாத்ரூம் ஃபுல்லாக இன்றைக்கி க்ளீன் பண்ணேன். இந்த வாஷ் பேஷன், ஒயிட் கலர் வாஷ் பேஷன் யார் யார் வீட்டிலலாம் இருக்கோ அவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கோல்கேட் பேஸ்ட் இருக்கும், அதை எடுத்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா தேய்ங்க. தேய்ச்ச உடனே அந்த அழுக்கெல்லாம் கரெல்லாம் போயிடும். அதே பாத்ரூமில் ப்ரஷ் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டேன். ஹேர்பிக் போட்டு பாத்ரூம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். க்ளீன் பண்ண பிறகு எப்படி இருக்குது பாருங்கள். எங்கள் ஆயாவை பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க. வயசு ஆக ஆக அவங்களுடைய தோல், ரத்தம் எல்லாமே சுருங்கி போயிடும். அதே மாதிரி கரெக்ட் டைமுக்கு பிபி, சுகர் மெடிசன் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. வேலைக்கு கரெக்டாக சாப்பிடுங்க. எல்லோரும் சாப்பிடாமல் இருந்துடாதீங்க. டாக்டர் சொல்கிறத ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். நாங்கள்லாம் சின்ன வயசில் போனாவே எங்கள் பாட்டி ஏதாச்சும் செஞ்சு கொடுப்பாங்க, இல்லைனா இருக்கிறது தான் சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. இல்லை ஆயா இப்போ தான் சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் கூட சாப்பிட வைப்பாங்க, தட்டில் போட்டு எடுத்துகிட்டு கொடுப்பாங்க. பட் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை அப்படின்ற போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டப்படுறேன்.